நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம உடனே சந்தோஷமாகிறோம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம், கர்த்தரை துதித்து பாடுகிறோம். இதெல்லாம் நடக்குது. ஆனால் நமக்கு அதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோபுவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது யோபுவை பற்றி நமக்கு தெரியும். யோபு ஒரு செல்வச்சீமானா இருந்தால், 10 பிள்ளைகள் இருந்தார்கள், ஏராளமான ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், ஒரு செல்வச்சீமானா இருந்தான். ஆனால் சாத்தான் வந்து தேவ சமூகத்தில் நின்று ஒரு சேலஞ்ச் பண்ணான். யோபுவை நீங்கள் ஆசீர்வதித்து வச்சுருக்கீங்க, அதனால தான் உங்களை ஆராதிக்கிறான், உங்களை வணங்குகிறான், இல்லைன்னா உங்களை விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லும்போது அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறாரு. அப்போது வந்து யோபுகிட்டிருந்து ஒவ்வொன்றா போகுது, அவனுடைய செல்வங்கள் போகுது, பிள்ளைகள் மறிக்கிறார்கள், அவனுடைய சரீரத்தில் வியாதி வருது. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, யோபு 1ஆம் அதிகாரம் 22ல் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ இது என்ன, இந்த பாவம் செய்யவில்லை என்றால் என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்த வரி சொல்லுது, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதைகளில் நன்மையாக இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வரும்போது, அதன் வழியாக நம்மை கர்த்தர் நடத்தும் போது நம்ம உடனே முறுமுறுத்து விடுகிறோம், அதை குறை சொல்லி விடுகிறோம். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், என்னை மறந்துட்டார், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், சர்ச்சுக்கு நான் வந்து காணிக்கை கொடுத்தேன், சேர் வாங்கி போட்டேன்னு எதையாவது சொல்லி நம்ம புலம்ப ஆரம்பிச்சுடுறோம், குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, யோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது, அவன் வியாதியின் பிடியில் சிக்கினதுக்கு அப்புறமா இந்த வசனம் சொல்லுது என்ன அப்படின்னா, யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை என்று சொல்லி முதல்ல வருது. ஆனால் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும், உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்போ நம்ம நினைக்கிறோம் பல நேரங்களில் பொய் சொல்கிறது, பொய் சாட்சி சொல்கிறது, இல்லாத பொல்லாத சொல்லி கோல் மூட்டி சண்டை மூட்டி விடுறது, சபிக்கிறது, தூஷணமான கெட்ட வார்த்தைகளை பேசுவது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உதடுகளினால் வாயினால் செய்கிற பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனை பற்றி குறை கூறி முறுமுறுப்பது உதடுகளினால் செய்கிற பாவம். அப்போ இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வராதபடிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தரை எப்படி நடத்தினாலும் பரவாயில்ல, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கர்த்தரை நான் எப்பொழுதுமே நான் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தனை எந்த பிரச்சனையாகட்டும் பரவாயில்ல, கர்த்தரை நீங்கள் துதித்து பாடுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஆராதிங்க, ஜெபத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு நல்ல நன்மையான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் கர்த்தரை துதிப்போம், ஒரு நாள் நாம் முறுமுறுக்காது இருப்போம். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.